கனடாவை நோக்கி எவ்வாறு சுற்றுலா விசாவிலும் ஒர்க் பெர்மிட்டிலும் வந்து எங்களுடைய இளைஞர் யுவதிகள் அதிகளவில் செல்கின்றார்களோ அதற்கு நிகராக வந்து இலங்கை மற்றும் இந்தியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த மிக பெருமளவான மாணவர்கள் ஸ்டூடெண்ட் விசாவிலே கனடாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு செல்லுகின்ற மாணவர்கள் வந்து அந்த நாட்டிலே நிரந்தரமாக குடியிருப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருந்த சூழலிலே வந்து அது கடந்த காலத்திலே வந்து சாதகமாக அமைந்த போதும் தற்போதிலிருந்து அந்த முயற்சிகள் எந்த விதமான பயனையும் அளிக்கப் போவதில்லை என்ற அறிவிப்பை வந்து கனடா அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த நாட்டிலே மாணவர்களுக்கு மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளை அந்த நாட்டினுடைய அரசாங்கம் கொண்டு வந்திருப்பதோடு அந்த நாட்டிலே கல்வியை தொடர்கின்ற மாணவர்கள் தங்களுடைய கல்வியை முடித்து கொண்டதன் பின்னர் குறிப்பிட்ட காலம் அந்த நாட்டிலே தங்கியிருந்து வேலை செய்வதற்கான காலத்தை முடித்து கொண்டு மீண்டும் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்ப வேண்டிய சூழல் உருவாகி இருக்கின்றது. இதனாலே கனடாவிலே வெளிநாட்டு மாணவர்கள் வந்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் மிக உறுதியான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. எதிர்காலத்திலே கனடாவுக்குள் ஸ்டூடெண்ட் விசாவிலே வந்து படிப்பை முடித்து கொண்டவர்கள் அந்த நாட்டிலே குடியிருப்பதற்கான அனுமதியை பெற முடியாது, அதற்கான சாத்தியங்கள் இல்லை என்ற அளவுக்கு தற்போது விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை குறித்து தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக என்ன மாதிரியான நெருக்கடிகள் இந்த வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, அவர்கள் அங்கே நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதிலே எவ்வாறான தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, வெளிநாட்டிலிருந்து கனடாவுக்கு ஸ்டூடெண்ட் விசாவிலே செல்கின்ற மாணவர்களுக்கான கட்டணம் எவ்வளவு தூரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது, வெளிநாட்டிலிருந்து ஸ்டூடெண்ட் விசாவிலே செல்கின்ற மாணவர்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்யலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது போன்ற முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் கனடாவுக்கு ஸ்டூடெண்ட் விசாவிலே செல்ல இருப்பவராக இருக்கலாம், அல்லது அங்கே ஸ்டூடெண்ட் விசாவை பெற்று அங்கே கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். கனடாவுக்கு சுற்றுலா விசாவிலே சென்று அங்கே படிப்பை முடித்து கொண்டு அந்த குறிப்பிட்ட 3 ஆண்டுகள் வேலை செய்வதற்கான அனுமதி காலத்திலே வேலையாற்றி கொண்டு அங்கே நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நிறைய மாணவர்கள் வந்து தங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாக கூறி அங்கே போராட்டங்களை முன்னெடுத்திருப்பதாக நாங்கள் சர்வதேச ஊடகங்களூடாக தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்னவென்று சொன்னால், கனடா அரசாங்கம் வந்து அந்த நாட்டுக்குள்ளே தற்போது வந்து வேலை வாய்ப்பின்மை, வீடின்மை மற்றும் வாழ்க்கை செலவு உயர்வு போன்ற பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே வந்து அந்த அரசாங்கம் அந்த நாட்டினுடைய மக்களால் மிக தீவிரமாக விமர்சிக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு வெளிநாட்டு மாணவர்கள் விடயத்திலே அந்த நாட்டினுடைய அகதிகள் மற்றும் குடியுரிமைக்கான அமைச்சர் வந்து மிக தீவிரமான அல்லது மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வர உள்ளதாக கூறுகின்றார். குறிப்பாக அவர் ஊடகங்களுக்கு விடுத்துள்ள செய்தியிலே வந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலே வந்து வெளிநாட்டு மாணவர்களை நாங்கள் எதிர்காலத்திலே இன்முகத்துடன் அல்லது திறந்த மனதோடு வரவேற்க முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அது ஒரு திறந்த அறிவிப்பாக இருக்கின்றது. இது கனடாவிலே அங்கே ஸ்டூடெண்ட் விசாவிலே சென்று அங்கே பணிக்காலத்தை செய்து கொண்டிருக்கின்றார் அல்லது கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார் இலங்கை, இந்தியா போன்ற வெளிநாடுகளில் இருந்து அந்த நாட்டுக்கு செல்ல இருக்கின்ற ஸ்டூடெண்ட் விசாவிலே செல்ல இருக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே மிகுந்த அதிர்வலைகளை, மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக கோவிட் காலத்திலே அந்த நாட்டிலே கனடாவிலே ஸ்டூடெண்ட் விசாவிலே சென்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலங்கள் வேலை செய்யலாம் என்ற நடைமுறை இருந்த போதும் ஒரு வாரத்திலே 24 மணித்தியாலங்கள் மட்டுமே வேலை செய்யலாம் என்ற முடிவை வந்து அல்லது தீர்மானத்தை வந்து அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது.
இதனாலே வெளிநாட்டிலிருந்து இந்த ஸ்டூடெண்ட் விசாவிலே சென்ற மாணவர்கள் மிகுந்த பொருளாதார நெருக்கடியை சந்திப்பார்கள் என்பதுதான் முக்கியமான விடயம். இதற்கு மேலதிகமாக இந்த ஸ்டூடெண்ட் விசாவிலே கனடாவுக்கு சென்று நீங்கள் கல்வியை முடித்து கொண்டு அங்கே 3 ஆண்டுகள் தங்கியிருந்து வேலை செய்வதற்கான அனுமதியை அந்த நாட்டினுடைய அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த 3 ஆண்டு பணிக்காலத்திலே இந்த ஸ்டூடெண்ட் விசாவிலே சென்ற மிக பெருமளவான மாணவர்கள் அங்கே தங்கியிருப்பதற்கான முயற்சிகளை அல்லது குடியுரிமை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே அவ்வாறான ஒரு விடயம் சாத்தியமே இல்லை என்று கனடா அரசாங்கம் மிக தெளிவாக அறிவித்திருக்கின்றது. மேலும் அந்த நாட்டினுடைய அகதிகள் மற்றும் குடியுரிமைக்கான அமைச்சர் மார்க் மில்லருடைய கருத்தின்படி மாணவர்கள் இந்த ஸ்டூடெண்ட் விசாவிலே வருகின்ற வெளிநாட்டு மாணவர்கள் கனடாவிலே குடியுரிமை பெறுவதை நோக்காக கொண்டு ஏதாவது ஒரு படிப்பை தேர்வு செய்து அங்கே படித்துவிட்டு அந்த படிப்போடு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர்களுடைய நோக்கம் பிரதானமாக அந்த நாட்டிலே குடியுரிமை பெறுவதை இலக்காக கொண்டிருப்பதாலே அவ்வாறு குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் இனிமேல் இல்லை என்று அந்த அகதிகள் மற்றும் குடியுரிமைக்கான அமைச்சர் மார்க் மில்லர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலதிகமாக இந்த வெளிநாட்டு மாணவர்கள் ஸ்டூடெண்ட் விசா பெறுவதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற கட்டணம் 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஸ்டூடெண்ட் விசா பெறுகின்ற மாணவர்கள் பெற்றிருக்க வேண்டிய GIC என்கின்ற உத்தரவாத முதலீட்டு சான்றிதழை பெறுவதற்கு 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னர் 10,000 கனேடியன் டாலர்களை செலுத்தினால் போதுமானது. ஆனால் தற்போது அந்த தொகையை கனேடிய அரசாங்கம் 2 மடங்காக உயர்த்தி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் 20,635 கனேடியன் டாலர்களை நீங்கள் இதற்காக செலவிட வேண்டியிருக்கும் என்று கூறப்படுகின்றது. மேலும் இந்த ஸ்டூடெண்ட் விசாவிலே கனடாவுக்கு செல்கின்ற மாணவர்கள் டிப்ளோமா கற்க நெறிய தொடர்கின்ற மாணவர்கள் கூட தங்களுடைய சொந்த நாட்டில் இருக்கின்ற மனைவியை அல்லது உறவினர்களை அந்த நாட்டிற்கு அழைக்கக்கூடிய வாய்ப்புகள் முன்னர் இருந்த போதும் தற்போது அது முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முதுநிலை அல்லது முனைவர் படிப்பை பட்ட மேற்படிப்புகளை கற்கின்ற அந்த நாட்டிலே அவர்கள் படித்த கல்வியோடு தொடர்புடைய வேலையை செய்கின்ற அவர்களுக்கு நிரந்தரமாக அந்த நாட்டிலே வேலை இருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த மனைவியை அல்லது உறவினர்களை அழைப்பதற்கான அனுமதி என்பது தற்போது அந்த நாட்டிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக மொத்தத்திலே கனடா அரசாங்கம் தங்களுடைய நாட்டிலே எழுந்திருக்கின்ற வாழ்க்கை செலவு உயர்வு, வீட்டு வசதிகளின்மை, வேலை வாய்ப்பின்மை போன்ற நெருக்கடிகளை கூட்டிணைத்து இந்த சர்வதேச மாணவர்கள் அல்லது வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய நாட்டிற்குள் குடியுரிமை பெறுவதற்கான அல்லது அங்கே தங்கியிருப்பதற்கான முயற்சிகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. ஏற்கனவே சுற்றுலா வீசாவிலே சென்றவர்கள் அல்லது வேலைக்கான வீசாவிலே சென்றவர்கள் தங்களுடைய காலத்தை முடித்து கொண்டதன் பின்னர் அந்த வீசா அனுமதியாகும் காலத்தை முடித்து கொண்டதன் பின்னர் தங்களுடைய நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்பதை எவ்வாறு கனடா அரசாங்கம் உருக்கமாக நடைமுறைப்படுத்த முயற்சித்திருக்கின்றதோ அதே போலே சர்வதேச மாணவர்கள், குறிப்பாக வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள், ஸ்டூடெண்ட் விசாவிலே கனடாவுக்குள் சென்ற மாணவர்கள் தங்களுடைய கல்வி காலத்தை அதன் பின்னர் அந்த நாட்டிலே வேலைக்காக வழங்கப்படுகின்ற காலத்தை முடித்து கொண்டதன் பின்னர் தங்களுடைய நாட்டுக்கு நிச்சயமாக திரும்ப வேண்டும் என்ற தீர்மானத்தை கனடா அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. இதனாலே கனடாவிலே ஸ்டூடெண்ட் விசாவிலே சென்று நிரந்தரமாக குடியிருப்பதற்கான வாய்ப்புகள் முற்றாக இல்லாமல் போயிருக்கின்றது. இதனை எதிர்த்து தான் கனடாவிலே அண்மைய நாட்களிலே நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். தொடர்ந்து நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.